நல்லா போயிட்டு இருக்கிற பைக்கு திடீர்னு ரிப்பேர் ஆயிருங்க. நல்லா வேலை செஞ்சுட்டு இருப்போம், நமக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடும். நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்க லேப்டாப்பு ரிப்பேர் ஆயிடும். நல்லா இவ்வளோ வருஷமாக அந்த ஒரு வீட்டில் நம்ம வாடகைக்கு இருந்திருப்போம். இப்போ அந்த வீடை காலி பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரியான சுச்சுவேஷனை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இந்த எமர்ஜென்சி அப்படிங்கிறத ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட பணம் சம்மந்தப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர்கிட்ட இருக்காது தான். ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்னால தான் நிறைய பேர் கடனாளியாக மாறி இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் பணம் சேர்த்து வச்சுருப்போம். இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரும்போது அந்த பணத்தை எடுக்க முடியாமல் போயிடும். இல்லை நிறைய காரணங்களால நகை அடமானம் வைப்போம், இல்லைன்னா கடன் வாங்குவோம், இல்லைன்னா ஏதோ ஒன்று பண்ணுவோம். இப்படி வாங்கிட்டு இந்த சுச்சுவேஷன்லேருந்து மீள முடியாமல் அந்த கடனை கட்ட முடியாமலும் போயிடுது. நம்ம எல்லாருமே வீடு கட்டுறது, அப்புறம் கல்யாணம் பண்ணுறது, இதைத்தான் பெரிய செலவாக பார்ப்போம். ஆனால் மிகப்பெரிய செலவே எமர்ஜென்சி சுச்சுவேஷன். இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனால தான் நிறைய பேர் கடனை வாங்கி அந்த கடனை கட்ட முடியாமல் இன்றைக்கி கடனாளியாக இருந்துட்டு வராங்க. அதனால் கம்பல்சரி நீங்கள் எதுக்கு காசு சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறத ஈஸியாக எடுக்கக்கூடிய மாதிரியான சூழ்நிலையில் அந்த பணத்தை சேர்த்து வைங்க. நம்ம எமர்ஜென்சியை நார்மல் நிலையாக நம்ம மாற்றிக்க முடியும்.